ஹாய் ஹலோ வணக்கம். நான் மிஸ்ஸஸ் சீமா ஜெயக்குமா பேசுகிறேன். வெல்கம் டு மேசே ஃபவுண்டேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு அஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இந்த அஃபர்மேஷன்ஸ் எப்போ சொல்லணும், எத்தனை வாட்டி சொல்லணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஏர்லி மார்னிங் நீங்கள் எழுந்திக்கும் போது ஐஸ் ஓப்பன் பண்ணாமல் ஐஸ் க்ளோஸ் பண்ணி நீங்கள் உட்காந்துக்கிட்டே இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் சொல்லணும். பெட்டில் இருந்துகிட்டே நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் 11 டைம்ஸ் நீங்கள் வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம் டெய்லியும். அதாவது இதை எத்தனை நாளைக்கு சொல்லணும் அப்படின்றதுலாம் கிடையாது. எப்பப்போலாம் நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ, எப்போல்லாம் ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இல்லை பாஸ்ட்டை பற்றி எதாவது நினச்சிட்டு இருக்கீங்களோ, அந்த மாதிரி டைம்லையும் நீங்கள் இந்த அஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பிக்கலாம். மோஸ்ட்டாக மார்னிங் ஏஞ்சோன்னு நீங்கள் சொல்லணும். என்ன அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐ எம் ரிசீவிங் நவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி அதோட சேர்த்து இன்னும் என்ன சொல்லணும்னா, ஆல் த குட் திங்ஸ் ஐ எம் ரிசீவிங் நவ் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஓகேவா? இது தமிழில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் வாழ்வில் இருக்கிற அத்தனை நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் சொல்ல நினைக்கிறவங்க இங்கிலீஷில் சொல்லலாம், தமிழில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க தமிழில் சொல்லலாம். இதை நீங்கள் 11 டைம்ஸ் நீங்கள் சொல்ல ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எதுன்னு தெரியும் உங்கள் லைஃபுக்கும், அது அத்தனையும் நீங்கள் ரிசீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. யூனிவர்ஸ் கிட்ட ஏர்லி மார்னிங் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஒரு நல்ல வார்த்தைகள் நல்ல அஃபர்மேஷன் சொல்லும் போது அன்றைக்கி டேவும் வந்து உங்களுக்கு ஹாப்பியாக போகும். அதே மாதிரி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களை ரீச் ஆகும். ஓகே, இப்போ நான் சொன்ன அந்த அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் கமெண்ட்ஸில் ஐ எம் ரிசீவிங் நவ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.